இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கு பெறுவதற்கும் அல்லது இறைவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு திறந்த மனம் வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நாமானுடைய வீட்டில் பணி செய்த அந்த சிறுமி, அந்த இஸ்ரேல் குலத்தை சார்ந்த அந்த சிறுமியோட மனதில் எந்த ஒரு முற்சார்பு எண்ணமும் இல்லை. அவருடைய மனம் ஒரு கள்ளம் கபடில்லாத மனமாக இருந்தது. நாம் ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம், அந்த முதலாளியோடு நமக்கு பல கசப்புகள் இருந்திருக்கலாம். அதுவும் அந்த குழந்தை அடிமையாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த குழந்தை தன்னுடைய முதலாளிக்கு நல்லதுதான் நினைக்கின்றது. கடவுள் அந்த சிறுமியின் மனதில் உணர்த்துவதை தன்னுடைய முதலாளிக்கு அந்த குழந்தை சொல்லுகிறது. நீங்கள் இஸ்ரேல் குலத்திற்கு செல்லுங்கள், அங்கு இறைவாக்கினர் இருக்கிறார், நீங்கள் நலம் பெறலாம் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் நாமானும் அதை நம்பி செல்லுகின்றார். ஆனால் அதற்கு மாறாக பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலின் அரசர் என்ன செய்கிறார்? அந்த கடிதம் எதற்காக வந்திருக்கிறது, எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறது என்று எதுவுமே அவர் ஆராய்ந்து பார்க்காமல் உடனடியாக இது சண்டைக்காகத்தான் அந்த அரசன் இதை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று தவறாக புரிந்து கொள்கிறார். அதற்கு காரணம் அவருடைய மனதிலே இருந்த அந்த முற்சார்பு எண்ணம், பிற இனத்தாரை குறித்து அவர் வைத்திருந்த தவறான ஒரு கருத்து அவரை கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள தடையாக இருக்கின்றது. ஆனால் நாம் இறைவாக்கினரை பார்க்கின்ற பொழுது அதை உணர்ந்து கொள்கிறார். இறைவாக்கினர் எலிசா அதை உணர்ந்து கொண்டு அந்த மனிதருக்கு நலம் அளிக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுதும் இஸ்ரேல் மக்களுடைய வழித்தொண்டலாகிய இந்த யூதர்கள், அவருடைய மனதில் என்ன இருந்தது? நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் கடவுளின் மக்கள் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது. அப்படிப்பட்ட மக்கள் தொழுகை கூடத்திலே அவர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு புறவினத்தாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அவர்களை பொறுத்தவரையில் புறவினத்தார்கள் என்பவர்கள் நரகத்தின் தீக்கு இரையாகவே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கடவுளின் சமீபத்தில் இடமில்லை, அவர்களுக்கு மீட்பில் இடமில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஒரு யூதராக இருந்து கொண்டு ஒரு புறவினத்தாரை இவர் புகழ்ந்து பேசுகிறாரே என்ற ஒரு கோபம் அவர்களுக்கு வருகிறது. அந்த முற்சார்பு எண்ணம் அவர்களை இறைவன் இயேசு வழியாக வந்த அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய வாயிலிருந்து வந்த உண்மையை அறிந்து கொள்ளவும், அந்த உண்மையின் வழியாக விடுதலை பெறவும் அவர்களுக்கு முடியாமல் போகிறது. இயேசு என்னும் அரிய கொடை, இயேசு என்னும் அருமருந்து அவர்களிடையே இருக்கிறார். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அறிவியலாக அதை இழந்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் நாம் முற்சார்பு எண்ணங்களால் தான் ஆளப்படுகிறோம். முற்சார்பு எண்ணம் நிறைய விஷயங்களை நாம் சொல்லுவோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்று எப்பொழுதுமே நாம் எதையும் நேரடியாக சந்திக்க நமக்கு தைரியம் இருக்காது. எதையுமே நாம் இப்படி முற்சார்பு எண்ணங்களால் தான் நாம் முடிவு செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு மனிதருடைய நன்மைத்தனம் நமக்கு தெரியாமல் போகிறது, அவரை பற்றிய நல்ல குணங்கள் நமக்கு தெரியாமல் போகிறது. அங்கு ஒரு உறவே வராது. அந்த ஒருவரை பற்றி நாம் வேறு வழியாக தெரிந்து கொள்கின்ற பொழுது அவரிடம் நாம் செல்லவே மாட்டோம். எப்பொழுதுமே அதை நம்ம மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அவரை பற்றி இப்படி சொன்னாங்க, இவரை பற்றி இப்படி சொன்னாங்க சொல்லி. எனவே முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். நாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் எனில் ஆயர் ஃபுல்டன் ஜீசன் சொல்லுகிறார், நம்முடைய இதயம் ஒரு எதையுமே எழுதப்படாத ஒரு ஸ்லேட் போல இருக்கணும். அப்போதான் நம்ம உண்மையை அறிஞ்சு கொள்ள முடியும். அங்கே தவறாக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கும் போது நமக்கு உண்மையே நமக்கு தெரியாமல் போயிடும். அன்புக்குரியவர்களே, எனவே திறந்த மனதோடு நாம் உண்மைக்கு செவி கொடுக்க வேண்டும். உண்மை சில நேரங்களில் அறுக்கும், வெட்டும். ஆனால் அந்த 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 அறுபடுறது எப்படின்னா, அது மருத்துவருடைய அந்த அறுவை போல. மருத்துவர் எதற்காக கத்தி வைத்து கிழிக்கிறார்? நம்மை குணப்படுத்துவதற்காக. அதே போன்றுதான் உண்மையும் நம் மனதை கீறுவது நம்மை குணப்படுத்துவதற்காக, நம் உள்ளத்தில் இருக்க தீமையை நீக்குவதற்காகத்தான் உண்மை நம்மை கீறும். எனவே உண்மையை நாம் தைரியமாக அணைத்து கொள்ள மனம் கொண்டவளாக இருக்க வேண்டும். அது நமக்கு பயமுறுத்துகிறது என்று இந்த மக்களைப் போல ஒதுக்கிவிடக்கூடாது. நாம் உண்மையை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை எங்கே இருக்கிறது? இறைவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இறைமகன் இயேசுவே சொல்லி இருக்கிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே கூறுகிறார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடியவை இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு அதே நற்செய்தியிலே 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே கூறுகிறார், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள்,
உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். அந்த உண்மைதான் நமக்கு விடுதலை அளிக்கிறது. முற்சார்பு எண்ணங்களும் சரி, தவறான நம்பிக்கைகளும் சரி நம்மை கட்டி போடுகின்றன, நமக்கு விலங்குகளாக இருக்கின்றன. அவை வாழ்வுக்கு சரிவராதவை. எனவே உண்மையை அறிந்து கொள்வோம், இறைவனுடைய வார்த்தைக்கு நம் மனதை திறந்து வைப்போம். அப்பொழுது இறைவனுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனுடைய மீட்பின் கருவிகளாகவும் இந்த உலகில் நாம் விளங்க முடியும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.